மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 1-20 வசனங்கள். சவுலுடைய மனமாற்றம் பவுலாக மாறுவது. அதில் மிகச்சிறப்பாக அவர் தமாஸ்கு வழியில் கடத்தாற்றுவார். 15-16. அதற்கு ஆண்டவர், நீ செல், நீ பிற இனத்தாரிடம் நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து சொல்லும் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரை விட்டு அவர் எத்தனை துன்பப்பட வேண்டும் என்பதை நான் அவருக்கு காட்டுவேன். 2 காரியங்கள். ஒன்று அரசர்கள், புறவினத்தார், யூத மக்கள் அனைவருக்கும் அவரை ஒரு சாட்சிய, ஒரு கருவியாக, பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கருவியாக அவரை தெரிந்து கொண்டார். 2வது, அவர் எவ்வளவு நற்செய்தி அறிவிக்கணும், எல்லா அற்புதம் அதை சேர்ந்து எல்லாம் மனமாறியெல்லாம் இல்லை. அவர் பட்ட துன்பு கொஞ்சம் நஞ்சு. ஆண்டவர் பட்ட மாதிரி அடிகள் எத்தனை, கப்பல் சிலை எத்தனை அடி, எத்தனை உரை, எத்தனை பசி பட்டினி, அவருடைய துன்பங்கள் எண்ணில் அடங்கா. பல துன்பங்கள் வழியாகத்தான் அவர் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர், ஏன்னா அவர் துன்புறுத்திட்டு இருந்தார். கிறிஸ்தவர்ல யாரெல்லாம் புதிய நெறியை பின்பற்றினார் எல்லாத்தையும் துன்புறுத்தினார். ஆகவே இவர் எவ்வளவு துன்புறணும்னு சொல்லி துன்பத்தின் வழியாகத்தான் அவர், இவன் கடைசியில கூட ரோமையில நற்செய்தி கைதியை போலதான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு ரோம்லே போய் அரசர்கள் முன்னாக அவர் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவருக்கு அறிவிக்க பல துன்பம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல துன்பங்கள், துயரங்கள், அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதிலிருந்து தப்பிவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இதன் வழியாக நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற, நம்முடைய துன்பங்கள் துயரின் வழியாக இறையாட்சிக்குள் நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்று திருத்தூதர் 16:24 சொன்னது போல நம்மை நாம் புதுப்பித்து, அவர் துன்பப்பட்டதினாலே பல நற்செய்தியின் சாராம்சங்கள் மிக ஆழமாக, அகலமாக போதிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. அவருடைய இறை அனுபவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் துன்பப்பட்டதுனால தான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவின் வாழ்வு. சிலுவை கிறிஸ்துவை பொறுத்து நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கு, உலகம் எனக்கு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது என்று பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். அந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் பங்கேற்க நாம் அழைக்கப்படுவது. நல்ல ஆண்டவரே, பவுல் மனமாற்றம் அவர் துன்பப்பட்டு அதன் வழியாக இறைவனுக்கு சாட்சியமாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் வழியாக நிறைவான ஆசிரியை தாரும் நல்ல